நண்பர்களே, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். நீங்க என்ன பிச்சைக்காரனா? யாராவது ஒருத்தன் கூப்பிட்டா கைகட்டி நிக்கிறதுக்கும், அவன் போடுற எச்சில் காசுக்கு வாலாட்டுறதுக்கும் நீங்க என்ன தருநாயா? ஐயோ! அவங்க கூப்பிட்டாங்களே, போகலன்னா தப்பா நினைப்பாங்களே, அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒவ்வொரு நொடியும் உங்களோட சுயமரியாதையை நீங்களே செருப்பால அடிச்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். உன் ஆத்ம கௌரவத்தை விற்று எங்கும் போகாதே. அது உன்னை கொல்வதற்கு சமம். மரியாதை இல்லாத இடத்துல நீங்க நிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்களோட தகுதியை நீங்களே மண்ணுல போட்டு மிதிக்கிறீங்க. அழைப்பு வரலாம். ஆனா அந்த அழைப்புக்கு பின்னாடி அன்பு இருக்கா? இல்ல உங்களை அடிமையாக்குற எண்ணம் இருக்கான்னு பார்க்க உங்களுக்கு தெரியலையா? உங்க கால் எப்போ எல்லா இடத்துலயும் கண்டபடி போய் நிக்குதோ, அப்பவே உங்களை ஒரு மலிவான ஆளா இந்த உலகம் பார்க்க ஆரம்பிச்சிடும். இப்போ உங்ககிட்ட ஒரு நேரடி கேள்வி. நீங்க இதுவரைக்கும் எங்கே அதிகமா அவமானப்பட்டு நின்னு இருக்கீங்க? இனிமே அங்கே போக மாட்டேன்னு உங்களுக்கு நீங்களே சத்தியம் செஞ்சுக்கிட்டு, அந்த இடத்தோட பேரை கமெண்ட்ல சொல்லுங்க. பார்ப்போம் யாருக்கு அந்த துணிச்சல் இருக்குன்னு. முதல் இடம், உன்னை மதிக்காத இடம். உன் மனசாட்சியை தொட்டுச் சொல்லு. ஒரு இடத்துக்கு போற, அங்கே உன்னை கண்டுக்காம 4 பேர் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. நீ அங்கே ஒரு மூலையில வேண்டாத விருந்தாளி மாதிரி நின்னுக்கிட்டு இருக்கே. எதுக்கு? எதுக்காக அந்த இடத்துல நின்னு பிச்சை எடுக்கிறே? உன்னை மதிக்காத இடத்துல நீ பிச்சை எடுத்து கூட வாழாத. ஏன்னா அங்கே நீ நிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உன்னோட கௌரவத்தை நீயே செருப்பால் அடிச்சுக்கிறேன்னு அர்த்தம். அவங்க உன்னை ஃபோன் பண்ணி கூப்பிட்டு இருக்கலாம், வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டிருக்கலாம். ஆனா அங்கே போனதுக்கு அப்புறம் உனக்கான நாற்காலி அங்கே இல்லைன்னா, உன்னோட வார்த்தைக்கு அங்கே மதிப்பு இல்லைன்னா, அடுத்த செகண்ட் அங்கே இருந்து கிளம்பு. ஐயோ அவங்க தப்பா நினைப்பாங்களே அப்படின்னு நீ தயங்குனா, நீ ஒரு மனுஷனே இல்லை. நீ வெறும் ஒரு ஜடம். நீ அங்கே நிக்க நிக்க அவங்க மனசுக்குள்ள என்ன நினைப்பாங்க தெரியுமா? இவன் என்ன சொன்னாலும் வருவான், எப்படி மிதிச்சாலும் தாங்குவான் அப்படின்னு உன்னை ஒரு மலிவான பொருளா மாத்திடுவாங்க. உன்னோட மதிப்பு உன்னோட கையில தான் இருக்கு. நீ எப்போ ஒருத்தனோட தயவுக்காக காத்து நிக்கிறியோ, அப்பவே உன்னோட சிங்கப்பற்கள் எல்லாம் விழுந்துருச்சுன்னு அர்த்தம். ஒரு இடத்துல உனக்கு சரியான மரியாதை கிடைக்கலையா? அங்கே உன்னோட திறமை அங்கீகரிக்கப்படலையா? அந்த இடத்தை விட்டு இப்போவே வெளியே வா. நீ அங்கே இல்லாதப்பதான் அவங்களுக்கு உன்னோட அருமை புரியணும். உன்னை தேடி வந்து கூப்பிடணும். அதுதான் ஆல்பா ஸ்டைல். சிங்கம் என்னைக்குமே நாய்களோட கூட்டத்துல போய் வாலாட்டி நிக்காது. உன்னை மதிக்காதவன் ஒரு ராஜாவாவே இருந்தாலும் சரி, அவனோட சிம்மாசனத்துக்கு முன்னாடி நீ தலை குனிஞ்சு நிக்காத. உன்னோட சுயமரியாதை தான் உன்னோட சொத்து. அந்த சொத்தை ஒருத்தன் காலுக்கு அடியில போட்டு மிதிக்கிறான் அப்படின்னா, அவனை அங்கேயே தட்டி கேட்கணும். இல்லைன்னா அந்த இடத்தை விட்டு நிரந்தரமா விலகி வரணும். இனிமே ஒரு இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி யோசி, அங்கே உனக்கு சிம்மாசனம் கிடைக்குமா? இல்ல வெறும் ஓரமா நிக்க இடம் கிடைக்குமான்னு. மரியாதை இல்லாத இடத்துல நீ நிக்கிற ஒவ்வொரு நொடியும் உன்னோட ஆன்மாவை கொலை செய்யறதுக்கு சமம். இனிமேலாவது ஒரு ரோஷம் உள்ள மனுஷனா வாழ்ந்து பழகு. 2வது இடம், அடுத்தவனை பற்றி தப்பாக பேசும் நச்சுத்தன்மை கொண்ட கூட்டம். நீ எங்கே போறே? யாரோட உட்கார்றே? அப்படிங்கறதுதான் நீ யாருன்னு இந்த உலகுக்கு சொல்லும். ஒரு இடத்துக்கு உன்னை அன்பா கூப்பிடுறாங்க, நீயும் போறே. அங்கே உட்கார்ந்த உடனே 4 பேர் சேர்ந்து அங்க இல்லாத 5வது மனுஷனை பத்தி அசிங்கமா பேசுறாங்களா? அவனோட குறைகளை தோண்டி துருவி சிரிக்கிறாங்களா? அப்போ நீ அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கே? ஒரு கோழையை போல தலையாட்டிக்கிட்டு அவங்க கூட உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கிறாயா? புறம் பேசுபவன் தன் ஆன்மாவை அழுக்காக்கிக் கொள்கிறான். அவனோடு இருப்பவன் அந்த அழுக்கில் பங்கு கொள்கிறான். நீ அங்கே உட்கார்ந்திருக்க ஒவ்வொரு நிமிஷமும் உன்னோட தரத்தை நீயே குறைச்சுக்கிற. அந்த இடத்துல உனக்கு என்ன மரியாதை இருக்குன்னு நினைக்கிற? வேடிக்கை பார்க்கிற நீயும் அவங்கள விட மோசமான ஒரு ஆளாத்தான் அந்த இடத்துல மதிக்கப்படுற. உன்கிட்ட வந்து அடுத்தவனை பத்தி தப்பா பேசுறவன் அடுத்தவன்கிட்ட போய் உன்னை பத்தி தப்பா பேசுவான். இதுதான் உலக நீதி. இன்னைக்கு நீ சிரிச்சுக்கிட்டு அவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு இருக்கேன்னா, நாளைக்கு நீ அங்க இல்லாதப்போ உன்னை பத்தி அவங்க இப்படித்தான் கேவலமா பேசுவாங்க. அங்கே உனக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? அங்கே உனக்கு என்ன கௌரவம் இருக்கு? ஐயோ அவங்க பேசும்போது நான் எந்திரிச்சு வந்தா தப்பா நினைப்பாங்களே அப்படின்னு யோசிச்சேன்னா, நீ ஒரு மனுஷனே இல்ல. நீ வெறும் ஒரு பிணம். ஒரு சிங்கமா இருந்தா அடுத்தவன் வாழ்க்கையை தோண்டி எடுக்கிற இந்த குப்பை கூட்டத்துல நீ இருக்கவே மாட்டே. உனக்கு ஒரு லட்சியம் இருக்கணும். உனக்கு ஒரு தரம் இருக்கணும். மத்தவனோட குறைகளை பேசி ரசிக்கிற அந்த சாக்கடை கூட்டத்துக்கு அழைப்பு வந்தாலும் போகாதே. அங்கே போறது உன்னோட நேரத்தை மட்டும் வீணடிக்கல, உன்னோட புத்தியையும் மழுங்கடிக்குது. நீ ஒரு தூய்மையான ஆத்மா. நீ ஏன் அடுத்தவனோட அழுக்கை உன் தலையில சுமக்கணும்? இனிமே ஒரு இடத்துக்கு போறே, அங்கே புறம் பேசுற சத்தம் கேக்குதா? அந்த இடத்தை விட்டு ஒரு நொடி கூட யோசிக்காம எந்திரிச்சு வெளியே வா. அதுதான் ஒரு உண்மையான ஆல்பா ஆணுக்கு அழகு. உன்னோட மௌனம் அங்கே ஒரு இடியா முழங்கணும். நீ கிளம்பி வர்ற அந்த ஒரு நிமிஷம்தான் அவங்களுக்கு உன்னோட கம்பீரம் என்னன்னு புரிய வைக்கும். எவனோ ஒருத்தனோட வாழ்க்கையை சிதைக்கிற இடத்துல நீ ஒரு சாட்சியா கூட இருக்காத. உன்னோட சுயமரியாதையை அந்த சாக்கடையில போட்டு தொலைக்காத. இனிமேலாவது ஒரு தகுதியுள்ள மனுஷனா தரம் உள்ள இடங்களை தேடிப்போ. 3வது இடம், உன்னை பார்த்து உள்ளுக்குள்ளேயே எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற பொறாமை பிடிச்சவங்க வாழ்ற இடம்.
உன் கண்ணை திறந்து பாரு. உன்னை ஒருத்தன் வீட்டுக்கு கூப்பிடுறான், உன்னை உபசரிக்கிறான். ஆனா உன்னோட ஒவ்வொரு வெற்றியையும் சொல்லும் போதும் அவனோட முகம் ஏன் சுருங்குது? நீ ஒரு புது கார் வாங்கினாலோ இல்ல ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தாலோ அவன் ஏன் வாழ்த்துக்கள் சொல்லாம இதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு நக்கலா பேசுறான்? எதுக்காக அந்த நச்சுத்தன்மை நிறைந்த வீட்டுக்குள்ள நீ நுழையிறே? பாம்பின் அருகில் இருப்பதை விட பொறாமை கொண்ட நண்பனின் அருகில் இருப்பது கோடி மடங்கு ஆபத்தானது. ஏன்னா பாம்பு ஒரு முறைதான் கடிக்கும். ஆனா பொறாமை பிடிச்சவன் உன்னை ஒவ்வொரு நிமிஷமும் தன் பார்வையாலேயே கொன்னுட்டு இருப்பான். உன்னோட வளர்ச்சியை பார்த்து அவனால தாங்க முடியல. அப்புறம் எதுக்கு உன்னை வீட்டுக்கு கூப்பிடுறான் தெரியுமா? உன்னோட பலவீனத்தை தெரிஞ்சுக்க, உன்னை எங்கே தட்டி விடலாம்னு யோசிக்க. இதுக்குத்தான். நீ என்ன அவ்வளவு சாதாரண ஆளா? எவனோ ஒருத்தன் உள்ளுக்குள்ள உன்னை பார்த்து பொறாமைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது நீ அங்க போய் அவன் கொடுக்கிற டீயையும் காபியையும் குடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்க. உனக்கு ரோஷம் இல்லையா? நீ அங்கே போற ஒவ்வொரு முறையும் அவனோட அந்த நெகட்டிவ் எனர்ஜி உன்னை சுத்தி ஒரு கருப்பு நிழல் மாதிரி படருது. உன்னோட உழைப்பால நீ முன்னேறி வர்றே, அதை மதிக்க தெரியாத, அதை அங்கீகரிக்க மனசில்லாத அந்த குறுகிய மனசுக்காரங்க இடத்துக்கு அழைப்பு வந்தா என்ன? அவங்க கெஞ்சினாதான் என்ன? ஒருபோதும் கால் வைக்காதே. ஒரு சிங்கம் என்னைக்குமே தன்னை விட தாழ்ந்த புத்தி கொண்ட நரிகளோட குகைக்குள்ள போகாது. உன்னோட மதிப்பு உனக்கு தெரியணும். உன்னை மனசார பாராட்டுற, உன்னோட வெற்றியை தன் வெற்றியா நினைக்கிற ஒரு இடத்துக்கு போ. உன்னை உருக்கி உருக்கி பார்த்து உள்ளுக்குள்ள வெந்துக்கிட்டு இருக்கிற அந்த நயவஞ்ச மனிதர்களோட இடத்துக்கு போறது உன்னோட வீழ்ச்சிக்கு நீயே பாதை போடுறதுக்கு சமம். நீ ஒரு ராஜபாட்டையில போயிட்டு இருக்கிற வீரன். உன்னை பார்த்து பொறாமைப்படுறவங்க ஒரு ஓரமா நின்னு கத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனா அவங்க இடத்துக்கு நீ போய் உட்கார்றது உன்னோட தரத்தை நீயே தாழ்த்திக்குது. இனிமே ஒரு இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க கண்ணப்பாரு. அங்கே அன்பு இருக்கா இல்ல உன்னோட வெற்றியை பார்த்து வந்த எரிச்சல் இருக்கான்னு. எரிச்சல் இருந்தா அந்த இடத்தை நோக்கி திரும்பி பார்க்காதே. அதுதான் ஒரு உண்மையான ஆல்பா ஆணுக்கு அடையாளம். இனிமேலாவது உன்னோட தரத்தை உணர்ந்து தகுதியான உறவுகளுக்கு மட்டும் உன்னோட நேரத்தை கொடு. 4வது இடம், உன்னை ஒரு பொருளா மட்டும் பார்க்கிற சுயநலவாதிகள் இருக்கிற இடம். உனக்கு ஒரு நிமிஷம் அறிவு வேலை செய்யுதான்னு பாரு. சில பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும்னா மட்டும் உன்னை தேடி வருவாங்க. மச்சான், நீதான் கெட்டிக்காரன், உன்னாலதான் இது முடியும் அப்படின்னு உன்னை ஆகாயத்துல தூக்கி வைப்பாங்க. நீயும் அடடா நம்ம மேல எவ்வளவு அன்புன்னு நினைச்சுக்கிட்டு அவங்க கூப்பிட்ட உடனே ஓடி போய் நிக்கிறேன். ஆனா காரியம் முடிஞ்ச அடுத்த நிமிஷம் நீ யாருன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. எதுக்காக இந்த பயன்படுத்தி தூக்கி எறியர் கூட்டத்துல நீ ஒரு பொம்மையா இருக்கே? உன் அன்பையும் உழைப்பையும் தகுதியற்றவனுக்கு கொடுத்து உன்னை நீயே அவமானப்படுத்திக் கொள்ளாதே. நீ என்ன அவ்வளவு மலிவான ஆளா? எவன் ஒருத்தன் தன் தேவைக்காக மட்டும் உன்னை ஒரு கருவியா பயன்படுத்துறானோ அவனோட இடத்துக்கு நீ போற ஒவ்வொரு நிமிஷமும் உன்னோட சுயமரியாதையை நீயே சாக்கடையில போடுறேன்னு அர்த்தம். அவங்க வீட்டுல விசேஷம் நடக்கும், ஆனா உன்னை வேலை வாங்க மட்டும் கூப்பிடுவாங்க. அவங்க பிசினஸ்ல ஒரு பிரச்சனை வரும், அதை தீர்க்க மட்டும் உன்னை அழைப்பாங்க. மத்த நேரத்துல நீ செத்தாலும் அவங்களுக்கு கவலை இல்லை. ஏன் அந்த இடத்துக்கு போறே? உதவி செய்யறது நல்லதுதானேன்னு நீ சொல்ற அந்த சமாதானம் இருக்கே, அது உன்னோட கோழைத்தனம். உதவி செய்யறது வேற, ஒருத்தன் காலடியில கிடந்து அவன் சொல்ற வேலைக்கெல்லாம் ஆடுறது வேற. நீ ஒரு மனுஷன், உனக்குன்னு ஒரு உணர்வு இருக்கு, உனக்குன்னு ஒரு தரம் இருக்கு. உன்னை ஒரு மனுஷனா மதிக்காம வெறும் ஒரு ஸ்டெப்னி டயரா மட்டும் பார்க்கிற அந்த சுயநல கூட்டத்தோட இடத்துக்கு அழைப்பு வந்தா ஒரு நொடி கூட யோசிக்காத, அந்த அழைப்பை தூக்கி குப்பையில போடு. ஒரு சிங்கம் என்னைக்குமே தனக்கு இறை வேணும்னா வேட்டையாடுமே தவிர அடுத்தவன் போடுற எலும்பு துண்டுக்காக வாலாட்டி நிக்காது. உன்னோட உழைப்புக்கும் உன்னோட நேரத்துக்கும் ஒரு மதிப்பு இருக்கு. அந்த மதிப்பை புரிஞ்சுக்காத, உன்னை ஒரு ஏணியா மட்டும் பயன்படுத்துற எவனோட வீட்டு வாசலுக்கும் நீ போகாத. நீ அங்கே போகாம இருக்கும்போதுதான் அவனுக்கு உன்னோட இழப்பு என்னன்னு புரியணும். உன்னோட மௌனம் அவனோட சுயநலத்தை அவனுக்கு கண்ணாடியா காட்டணும். நீ யாருக்கோ வேலை செய்ய பிறந்தவன் இல்லை, நீ உனக்கான ராஜ்யத்தை உருவாக்க பிறந்தவன். உன்னை மதிக்காத, உன்னை சுரண்ட நினைக்கிற அந்த பச்சோந்தி மனிதர்களோட இடத்துக்கு போறது உன்னோட தன்மானத்தை நீயே அழிச்சுக்குது. இனிமே ஒரு அழைப்பு வந்தா யோசி, அங்கே உன்னை ஒரு மனுஷனா மதிக்கிறாங்களா இல்ல அவங்க வேலைக்காக உன்னை கூப்பிடுறாங்களான்னு. வேலைக்காக மட்டும்னா அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்காதே. அதுதான் ஒரு உண்மையான ஆல்பா ஆணுக்கு அழகு. இனிமேலாவது உன்னோட தரத்தை உணர்ந்து உன்னை நேசிக்கிறவங்களுக்கு மட்டும் உன்னோட காலத்தை கொடு. 5வது இடம், உன் அடையாளத்தை அழிக்க நினைக்கும் இடம். எல்லாத்தையும் விட கொடுமையான நரகம். ஒரு இடத்துக்கு போறே, அங்கே உன்னோட உடை சரியில்லைன்னு சொல்றாங்க, உன்னோட பேச்சு சரியில்லைன்னு சொல்றாங்க. நீ ஏன் இப்படி இருக்கேன்னு உன் குணத்தையே மாத்த பார்க்கறாங்க. எதுக்கு? எதுக்காக மத்தவன் விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு கோமாளி வேஷம் போட்டுக்கிட்டு அந்த இடத்துல நிக்கிறே? நீயாக இரு, ஒரு சிங்கமாயிரு. அடுத்தவன் சொல்றதுக்காக உன்னோட கர்ஜனையை மாத்திக்காதே. நீ இந்த உலகத்துக்கு வந்தது மத்தவனுக்கு பிடிச்ச மாதிரி வாழறதுக்கு இல்ல,
உனக்குன்னு ஒரு குணம் இருக்கு. உனக்குன்னு ஒரு திமிரு இருக்கு. உனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு. அந்த அடையாளத்தை அங்கீகரிக்காத உன்னை ஒரு மண் பொம்மையா நினைச்சு அவங்களுக்கு ஏத்த மாதிரி செதுக்க பார்க்கிற எந்த இடத்துக்கும் எவன் கூப்பிட்டாலும் போகாதே. நீ இப்படி இருந்தாதான் நாங்க உன்னை சேர்த்துப்போம் அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லுதுன்னா அந்த சாக்கடை கூட்டமே உனக்கு தேவையில்லை. நீ ஒரு தனித்துவம் வாய்ந்த மனுஷன். உன்னை அப்படியே ஏத்துக்கிற இடத்துல தான் உனக்கு மரியாதை. உன்னை சீர்திருத்துறோங்கிற பேர்ல உன்னோட தன்னம்பிக்கையை சிதைக்கிற அந்த இடத்துக்கு நீ போற ஒவ்வொரு நிமிஷமும் உன்னோட ஆன்மாவை நீயே ஒரு சிறையில் அடைக்கிறேன்னு அர்த்தம். ஒரு சிங்கம் என்னைக்குமே ஆடுகளோட கூட்டத்துல சேர்ந்துக்கிட்டு மேன்னு கத்தாது. அது கர்ஜிக்கும். அந்த கர்ஜனை பிடிக்காதவங்க காதை மூடிக்கிட்டு ஓடட்டும். உன்னோட தனித்துவத்தை இழந்துட்டு நீ வாழ்ற வாழ்க்கை ஒரு உயிரற்ற பிணத்துக்கு சமம். உன்னோட குணத்தை, உன்னோட லட்சியத்தை மதிக்காத அந்த மேட்டிமை கூட்டத்தோட இடத்துக்கு அழைப்பு வந்தா, அந்த அழைப்பை தூக்கி எறி. நீ ஒரு அக்னி குஞ்சு. உன்னை அணைக்க பார்க்கிற எந்த காற்றையும் நீ எதிர்கொள்ளணும். உன்னை மாத்த நினைக்கிறவங்களுக்கு முன்னாடி நீ இன்னும் உறுதியா நிக்கணும். இதுதான் நான். பிடிச்சா இரு, இல்லைன்னா போயிட்டே இரு அப்படின்னு சொல்ற அந்த ஆல்பா திமிர் உனக்கு வேணும். இனிமே ஒரு இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி யோசி. அங்கே உன்னோட சுதந்திரம் இருக்கா? இல்ல மத்தவன் சொல்றதுக்கு ஆடுற அடிமைத்தனம் இருக்கான்னு? அடிமைத்தனம் இருந்தா அந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்காதே. அதுதான் ஒரு உண்மையான மனுஷனுக்கு அழகு. இனிமே ஒரு இடத்துக்கு நீங்க போறீங்கன்னா அங்கே உங்களோட கௌரவம் இருக்கணும். உங்களை ஒரு சிங்கமா மதிக்கிற இடத்துல மட்டும் உங்க காலை வைங்க. மத்தபடி எவன் கூப்பிட்டாலும் சரி, அது எவ்வளவு பெரிய இடமா இருந்தாலும் சரி, உங்க சுயமரியாதையை விட அந்த இடம் ஒன்றும் பெருசு இல்லை.